சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. நம் சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் JKN பழனி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்ய ரொட்டேரியன் திரு வாசுதேவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம் சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் V சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்ய ரொட்டேரியன் திரு ரகுராம் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பரிசினை வழங்க சக்திவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Anant Club New President Jashwant Saktivel, Secretary Varshini Mohan, Treasurer Joshika Pungurali ஆகிய இவர்களுக்கு காலர் அணிவிக்க ஆனட் கிளப் தலைவர் ரொட்டேரியன் TGV சுரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ சார். ஏற்புரை நிகழ்த்த வருமாறு புதிதாக பதவியேற்றுள்ள President Jashwant Saktivel அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Good morning to everyone. I am Jashwant Saktivel, son of RTN Saktivel Subramani. I am truly honored to accept the position of President of our Anat Club. This role inspires me to strengthen our bonds, support our Rotary family, and contribute meaningfully to our shared goals. Thank you for your trust and encouragement. Together, let's make this year memorable and impact. Thank you. புதிதாக பதவியேற்று சாதனை புரிய உள்ள இளைஞர் சமுதாயத்தை வாழ்த்தி வாழ்த்துறை வழங்க வருமாறு ரொட்டேரியன் திரு DGEV சுரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் அக்காட் மற்றும் கிருஷ்ணசாமி முதலியார் மேல்நிலைப் பள்ளியின் வெள்ளூர் கிருஷ்ணசாமி ஸ்கூல் இணைந்து நடத்தும் இந்த ஆனட் கிளப்பினுடைய தலைவர் பதவியேற்றிருக்கும் திரு ஜஸ்வந்த் சக்திவேல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் செக்ரட்டரியாக பதவியேற்றுக் கொண்ட வர்ஷினி மோகன் அவர்களுக்கும் ட்ரெஷரராக பதிவேற்ற ஜோஷிகா பூங்கோலிக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையில சந்தோஷமான தருணம். இன்றைய இந்த முப்பெரும் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அக்காட் சங்கத்தினுடைய தலைவர் வாசுதேவன் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே மற்றும் நமது வருங்கால மாவட்ட ஆளுநர் திரு டாக்டர் T சிவகுமார் அவர்களே மற்றும் என்னுடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வருகை புரிந்துள்ள அண்ணன் JKN பழனி அவர்களே மற்றும் PDG DVP ஸ்ரீதர் பல்ராமன் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அக்காட் சங்கத்தின் உறுப்பினர்களே, முன்னாள் தலைவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் ஒரு பொங்கல் அதுவும் இந்த நல்நாளில் இவ்வளவு பேர் ஒரு கூடி இன்னைக்கு நம்ம ஒரு ஆனட் கிளப் ஆரம்பிக்கிறதுக்கு அதற்கு முயற்சி எடுத்த இந்த சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நம்ம ரோட்டில் இந்த 12 லட்சம் உறுப்பினரை தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் உறுப்பினர்கள் சேர்க்கை வருது. திரும்ப நம்ம அந்த ஆண்டு முடியும் போது பார்த்தா பழைய ஆளெல்லாம் போகிறாங்க, திரும்ப புதுசாக நம்ம இது பண்ணுறோம். இன்னைக்கு போகி திருநாளில் பழையன கழிதல் புது புகுதல் வேண்டும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம ரோட்டில் கடந்த ஒரு 10 வருடங்களாக இதே நிலைமை நீடிச்சிட்டு இருக்கு. இதற்கு நம்ம எல்லாமே ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும்னா கண்டிப்பாக ஆனட் கிளப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆரம்பித்தாதான் இவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆனட் கிளப் கொஞ்சம் அவங்க ஏஜ் ஆனாக்கா திரும்ப இவங்க ரொட்டேரியன்ஸாக வந்தாங்கன்னா தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி ஆகும். அதற்கு நம்ம மாவட்டத்தில் இன்னைக்கு முதலாக நமது சிவகுமார் சார் இதற்கு அடியெடுத்து வச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் ஆரம்பித்தது எதையுமே சோட போனதில்லை. அந்த வகையில் இன்னைக்கு ஆரம்பித்தது அவர் பதவியேற்றத்துக்குள்ள கண்டிப்பாக நம் மாவட்டத்தில் ஒரு 100 சங்கங்களை உருவாக்குவதற்கு கண்டிப்பாக அவர் பாடுபடுவார். அதற்கு நானும் உறுதுணையாக இருப்பேன். ஏன்னா அடுத்த ஆண்டு முதல் வரிசையாக தொடர்ந்து 3 ஆண்டுகளும் எந்த ஒரு பிரேக் இல்லாமல் யாருடைய பிரச்சனையும் எந்த ஒரு நம்ம மாவட்டத்துக்கு பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பாக ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போனோம்னா என் பீரியட்லேருந்து ரவிக்குமார் அடுத்தது சிவகுமார் சார் 3 பேருமே ஒன்றிணைந்தான். நாங்கள் இப்போ எல்லாருமே என்னென்னாக்கா எந்த ஒரு ஒர்க் பண்ணனாலும் நம்ம ரோட்டரியின் நலன் கருதி எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் இதை சஸ்டைனபிளாக எடுத்துகிட்டு போனோம். 3 இயர்ஸ் கண்டினியூஸாக எந்த ஒரு
சோர்வும் இல்லாமல் இந்த மாவட்டத்தை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்கள் 3 பேர் இது பண்ணியிருக்கோம். அதற்கு முக்கிய காரணம் சிஓஜிஸில் உள்ள அத்தனை பேரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த மாவட்டத்தை இன்னும் வரும் ஆண்டு நான் இந்த ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி பதவியேற்றுக்கும் போதே கண்டிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய நலனுக்காக எல்லோரும் சேர்ந்து மிக ஒரு வைப்ரண்டான டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் 32, 31 வழி நடத்துவோம். அதற்கு இந்த ஆனட் சங்கம் இது போல பல சங்கங்கள் ஒவ்வொரு கிளப்லையும் ஒரு ஆனட் சங்கம் ஆரம்பித்தா போதும் நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 சங்கம் இதிலே நமக்கு வந்துடும். அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நாம் எல்லோருமே முன்னெடுத்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு உண்மையிலே இந்த நல்ல நாளில் என்னையும் அழைத்து சிறப்பு செய்த நமது வக்காட் சங்கத்துக்கும் மற்றும் பள்ளியின் தாளாளர் இந்த பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.